இன்னைக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஈரானோட, இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து அது பாம்பு பண்ணிடுவோம், நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணியாச்சு வார். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது எந்த இன்வெஸ்டருக்கும் தெரியாது அது வந்து வாங்குறதா விற்கிறதா. திருப்பி டாலர் அப் டெப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களா. இப்போ ருப்பியே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 94. ஸோ திடீர்னு 90 வந்தால் டாலர் கோல்டு வந்து எடுத்துக்க சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு ஓடி போயிட்டு கோல்டு வாங்கணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஷியோரா வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் கோல்டு கீழே வந்தால் நீங்கள் வந்து கோல்டு கொஞ்சம் ஸ்லோவாக என்டர் பண்ணலாம். சில்வர் கண்டிப்பாக வாங்க நீங்கள் இப்போத்துக்கு. லைக் லேண்டை சேல் பண்ணிட்டுலாம் கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆடி தள்ளுபடி வருதுன்னா எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க. கோல்டுலயும் அதே மாதிரி ஆகுது. கீழே வந்த உடனே வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சொன்ன மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் டவுன்ல இருக்கு. அங்கேயும் ஆடி தள்ளுபடி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பயந்துட்டு எவனும் வரல. ஆனா இங்க வந்தவங்க வந்து கோல்டோட அதிகமா சம்பாதிப்பாங்க. ஸோ அதான் சொன்னேன், ஸ்மார்ட் மூவ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணுறது தான். ஓகே, கோல்டில் பண்ணுறது வந்து ஸ்மார்ட் மூவா இல்லையான்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஆனால் கோல்டில் என்ன பார்க்குறது? கோல்டு வந்து நான் சொன்ன மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருக்கு. திடீர்னு மேலே போகும், திடீர்னு கீழே போகும். இன்னும் அப்போ வந்து சில்வர் டவுன்ஃபால் ஆகுன்றீங்களா? டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லல, ஓகே, காஸ்ட்லியாக தோணுதுன்னு சொல்கிறேன். சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாக மாறுது அப்படின்றப்போ அதில் நான் சேவ் பண்ணுறது ஸ்மார்ட் மூவ் தானே. ஸோ இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாக மாறுதுன்னு தான் இது வந்து 4,20,000 வரைக்கும் போனது. ஓகே, ஏன்னா ரொம்ப ஹைப் உள்ள வந்துச்சு. ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். சில்வர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டா யூஸ் ஆகுது. ரொம்ப ரேட் ஏறிச்சுன்னா அதுக்கும் ஆல்டர்னேட் பாப்பீங்கல்ல. இந்த டைம் அப்படின்றது கோல்ட் ஆர் சில்வருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங்ஸ்க்கு பெட்டர் ஆர் நாட் பெட்டர்? கோல்ட் ஓகே, ஸ்டாகர்ட் மேனர்ல ஸ்மால் குவான்டிட்டிஸ். சில்வர் நோ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈரான் இஸ்ரேல் வாரா இருக்கட்டும், அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன், இந்த வார்னால தான் வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு பார்வை இருந்தது. பட் ஃபார் டேக்கு வந்து ஒரு 3 தடவை தங்கம் ஃபஸ்ட்டு என்ன ஆனிச்சுன்னா ஒரு 2 தடவை டவுன்ஃபால் ஆனது. சடன்லி மறுபடியும் வந்து ஒரு 5K வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த டவுன்ஃபால்ஸுக்கும் அந்த வாருக்கும் என்ன ரிலேட்டட் இருக்கு? சரி, ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் எங்கேயாவது இருந்தால் சேஃப் ஹெவன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து கோல்டு. அதனால கோல்டு வந்து ப்ரைஸஸ் மேலே போகும். ஸோ மேபி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ தட் வியூவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். எதுக்கு சேஃப் ஹெவன்னா, என்கிட்ட வந்து ஒரு 500 rupees நோட் இருக்கோ, இல்லை ஒரு 100 rupees டாலர் வந்து நான் பாக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு ஐலாண்டு, தெரியாத இடம், அங்கே வந்து ட்ரைபல்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஓகே, அது வந்து $100 கொடுத்தா இல்லைன்னா 500 rupees கொடுத்தா அங்கே வந்து யூஸ் ஆகுமா? ஆகாது மோஸ்ட்லி, ரைட்? அதே வந்து ஒரு கோல்டு செயின் கொடுத்தா மேபி இம்மிடியட்டாக ஓகே ஆகிடும். ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி, ரைட்? ஸோ வேர்ல்டு ஓவர் நீங்கள் எங்கே போனாலும் கோல்டு கையில் இருந்தால் அது வந்து ஒரு வேல்யூ இருக்குது. சூப்பர், ரைட்? நாட் நெசசரி கோல்டு, இது டாலர் அண்ட் ருபீஸ் ஆர் எனி அதர் கரன்சி, பேப்பர் கரன்சிக்கு வந்து அந்த வேல்யூ இருக்கோ இல்லையோ, கோல்டுக்கு கண்டிப்பாக இருக்கும், ரைட்? ஸோ அதனால ஜெனரலாக கான்ஃப்ளிக்டாக இருந்தால், கான்ஃப்ளிக்ட் சுச்சுவேஷனில் வந்து கோல்டு மேலே போகும். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகுதுன்னா, இட் இஸ் அ கன்ஃபியூசிங் சுச்சுவேஷன். இன்னைக்கு வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஈரானோட, இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து அது பாம்பு பண்ணிடுவோம், நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு 5 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணியாச்சு வார். இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது எந்த இன்வெஸ்டருக்கும் தெரியாது அது வந்து வாங்குறதா விற்கிறதா, ரைட்? ஏன்னா நோ கிளாரிட்டி. அது ஒன்று. ரெண்டாவது, கோல்டு எதுக்கு கீழே போயிருக்குன்னா, டாலர் வந்து வேர்ல்டு ஓவர் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் டாலர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கீழே போகும் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வார்னால இன்ட்ரெஸ்ட் ரேட் உடனே கீழே போகாது, யூஎஸ்லையும். ஸோ ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்கோ இல்லை மேலே போயிடுச்சுன்னா உங்களோட ஈல்ட்ஸ் வந்து ஏறும். ஈல்ட்ஸ் ஏறும்னா ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கீழே போகும். அதுதான் லாஜிக், ரைட்? ஸோ டாலர் ஏறுனதுனால கோல்டு வந்து கீழே போயிருக்கு. திருப்பி டாலர் டெப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களா. இப்போ ருப்பியே ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 94. ஸோ திடீர்னு 90 வந்தால் டாலர் வந்து கோல்டு வந்து எடுத்துக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து கன்ஃபியூசிங் சுச்சுவேஷன். இன்னைக்கு ஓடி போயிட்டு கோல்டு வாங்கணும்னு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஷியோரா வந்து என்ன ஆக போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் கோல்டு கீழே வந்தால் நீங்கள் வந்து கோல்டு கொஞ்சம் ஸ்லோவாக என்டர் பண்ணலாம். சில்வர் கண்டிப்பாக வாங்க நீங்கள் இப்போத்துக்கு. ஓகே, எல்லாருமே வந்து அந்த கோல்டு வந்து 136 அந்த ரேஞ்சை ரீச் பண்ண உடனே எல்லாருமே வந்து ஒரு
பதட்டம் பயத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கோல்டு வந்து நிறைய வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் லேண்டை சேல் பண்ணிட்டுலாம் கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் So, வித்தியாசம். நீங்க வந்து ஒரு ஒரு சேல் வரும்போது இப்போ ஆடி தள்ளுபடி வருதுன்னா எல்லாரும் போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க. கோல்டுலயும் அதே மாதிரி ஆகுது. கீழே வந்த உடனே வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. சொன்ன மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் டவுன்ல இருக்கு. அங்கேயும் ஆடி தள்ளுபடி போயிட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து பயந்துட்டு எவனும் வரல. வாங்க மாட்டாங்க. ஆனா இங்க வந்தவங்க வந்து கோல்டோட அதிகமா சம்பாதிப்பாங்க. நான் சொன்ன 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி ரிப்பீட் பண்ணுங்க. 72ல இருக்கும்ல, 3 இயர்ஸ் கழிச்சு பாருங்க நீங்களே. நிறைய பேர் வந்து அப்போ ரிக்ரெட் பண்ணுவாங்க. ஆனா அன்னைக்கு வந்து ஒரு கேட்டகரி இருக்கும், இன்னைக்கு ரொம்ப மார்க்கெட் ஹைல இருக்கு பண்ணலாமா இன்னைக்கு கேட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதே மாதிரி அன்னைக்கும் கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் முடிஞ்சுதான் எல்லாரும் வந்து லேர்ன் பண்ணுவாங்க. அவ்வளோ வரைக்கும் இப்படிதான் ஆயிட்டு இருக்கும். எவ்ரி டைம் எல்லாரும் வந்து இதான் சொல்லுவாங்க. சில பேர் இதுதான் சொல்லுவாங்க, மார்க்கெட் இப்போ காஸ்ட்ல இருக்கு பண்ணக்கூடாது. ஸோ 3 இயர்ஸ் கழிச்சும் இருக்கும். ஆனால் வீடியோ ரிப்பீட் கண்டிப்பாக பண்ணுங்க. ஷியோர் சார், ஷியோர். இப்போ அந்த வார் டைம்ல வந்து கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்னாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1,36,000 வரைக்கும் போனது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணாங்க, கோல்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சடனாக வந்து கோல்டோட ரேட் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 லாஸ் ஆயிருக்குன்னு. 17,000 per கிராம்ல இருந்து இன்னைக்கு வந்து 13,300 சம்திங்ல இருக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கோல்டுல போய் இன்வெஸ்ட் பண்றதுன்றது ஒரு ஸ்மார்ட் மூவா இருக்குமா, லைக் இந்த வார் டைம்ல? ஸோ அதான் சொன்னேன், ஸ்மார்ட் மூவ் வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்றது தான். ஓகே. கோல்ட்ல பண்றது வந்து ஸ்மார்ட் மூவா இல்லையான்னு சொல்லி அதை வந்து அனலைஸ் பண்றது எதுவுமே இல்லை. ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்கு, என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு, எல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகே. ஆனா கோல்ட்ல என்ன பாக்குறது? கோல்டு வந்து நான் சொன்ன மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருக்கு. திடீர்னு மேல போகும், திடீர்னு கீழயும் போகும். ஸோ உங்களோட லக்கு பொறுத்து தான் இது ஒன்று, நம்பர் 1. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஆனா தேவை இருக்கிற யூஸுக்காக கோல்டு. சார் வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் இருக்கு, எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10 கிராம் வாங்கி தான் ஆகணும், அதை வந்து வாங்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து மேல போதோ கீழே போதோ கண்டிப்பா நீங்க வாங்கி தான் ஆகணும். ரைட்டா? சரி, கீழே வந்திருக்க நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஷார்ட்ல வாங்காதீங்க. மேபி 10 கிராம் வந்து நீங்க 2 கிராம கூட வாங்கலாம். அது ஒண்ணு. ஆனா இது வந்து நான் ஸ்பெகுலேஷன் பண்றேன், இன்னைக்கு கோல்ட வாங்கி மேல போகும்போது திரும்பி வித்துடுவேன், அது பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து நான் அட்வைஸ் பண்ணல. யூசேஜ்க்காக ஓகே, இல்ல வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, யாருக்கு கொடுக்கணும், ரைட், அது வந்து வேற ஆப்ஷன் இல்லை, நீங்க கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். ஸோ அது ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க கோல்டுல ஒரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா அதை கொண்டு போயிட்டு லாக்கர்லாம் வச்சிடறாங்க. ஸோ அது வந்து அப்புறம் லாக்கருக்கும் ரெண்ட் கொடுத்துட்டு அது ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி பேங்க் மேனேஜர் கிட்ட, இதெல்லாம் நிறைய இருக்கு விஷயம். ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. கோல்டோட பெட்டரா நீங்க வந்து சம்பாதிக்கலாம். அது ஒன்று ஆப்ஷன். இல்லை சார் நான் கோல்டு தான் போனேன், நீங்க என்ன சொன்னாலும் நான் எனக்கு கோல்டு தான் வாங்கணும், போய் பிசிக்கல் கோல்டு வாங்காதீங்க. கோல்டுல வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட், கோல்டோட மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம். ஸோ கோல்டு வந்து 10% கொடுத்தா இதுவும் 10% கொடுக்கும். ஓகே. 0.5 பிளஸ் ஆர் மைனஸ் வரலாம் பிகாஸ் ஆஃப் என்ட்ரி பிரைஸ். ஓகே. ஆனா கோல்டு என்ன ரிட்டர்ன் கொடுக்க போதோ அதே சேம் மியூச்சுவல் ஃபண்டும் அதே ரிட்டர்ன் தான் கொடுக்கும். ஏன்னா அவங்களும் பிசிக்கல் கோல்டு தான் வாங்குறாங்க. ஸோ நீங்க இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இமெயிலில் வரும், நீங்க என்னைக்கு விற்கிறீங்களோ கோல்டு ரேட் உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும். ஓகே. அன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கே அவங்க எடுத்துப்பாங்க. கோல்டு 10% கீழே போயிடுச்சுன்னா இதுவும் 10% கீழே போகும். கோல்டு 10% மேலே போயிடுச்சுன்னா இதுவும் 10% மேலே போகும். ஓகே. லிக்விடிட்டிக்கும் இந்த ஃபாண்டாவோ இல்ல ETF-லயோ போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ETF இஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். ஸோ அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் தான். அது ETF ஆல்சோ இஸ் மியூச்சுவல் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வெறும் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகே சார். இல்ல கோல்டு வந்து நான் லிக்விடிட்டியா வச்சுக்கிறதுக்கும் இல்ல ஒரு கோல்டு பாண்ட் வாங்கி வச்சுக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சரி, கோல்டு நீங்க பிசிக்கலா வாங்குனீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு மேக்கிங் சார்ஜ், சேதாரம், கூலி, அது இதுன்னு ஏதோ கொடுப்பீங்க. ரைட்டா? இதுல வாங்குறீங்கன்னா பியூர் கோல்டா வாங்குறீங்க. என்ன கோல்டோ, ரைட்? அது ஒண்ணு. செகண்ட்லி நீங்க வந்து கோல்டை விற்க போகும்போது திருப்பி ஏதாவது ஒரு டாக்ஸ் வரும், ஏதாவது மேக்கிங் சார்ஜஸ், அது இதுன்னு ஏதாவது. இல்ல கண்டிப்பா நான் வாங்குற பிரைஸோட டவுனான பிரைஸ் தான் சேல் பண்ண முடியும். சோ நீங்க வந்து 100 ரூபாய் வாங்கும்போது நீங்க 100 மேபி 5 ரூபாய் கொடுக்க போறீங்க கோல்டு. அது 150 ஆயிடுச்சுன்னு வைங்களா, எக்ஸாம்பிளுக்கு 150 விற்கும் போது மேபி நீங்க 145 தான் வாங்க போறீங்க. இங்க 5 ரூபாய் போயிடுச்சு, இங்க 5 ரூபாய் போயிடுச்சு. நான் சொல்ற ஃபண்ட்ல நீங்க போட்டீங்கன்னா 100 ரூபாய்ல வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வேல்யூ கிடைக்கும். 150ல விற்கும்போது 150க்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ இது பெட்டர். ஓகே. அதாவது கோல்டை வந்து பிசிக்கலா வாங்கி வைக்காம
ஆமா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டா எஸ் அதுல சேவிங்ஸ் ஜாஸ்தி அப்படின்றீங்க. சூப்பர். கோல்டு கூட ஒரு பக்கம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் பெட்டர், இல்ல சேவிங்ஸுக்கு பெட்டர்னாலும் நிறைய பேர் வந்து அதே டைம்ல பாத்தீங்கன்னா சில்வர் மேல வந்து பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னா சில்வருமே வந்து இன்னும் ஹைக்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே சுச்சுவேஷன் மெயின்டைன் ஆகுதான்னு கேட்டா சில்வரோட ரேட் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆயிடுச்சு. எகைன் வந்து சில்வரோட ரேட் அதிகமாகுமா? இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஸோ இது பற்றி நிறையா டிவி ஷோஸும் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களா ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அதுலேயும் நான் வந்து போட்டேன். ஆக்சுவலாக சில்வர் வந்து நாங்கள் ரெக்கமெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்ராக்சிமேட்லி ஒரு மேபி ஒரு 1 lakh பக்கத்தில் இருக்கும்போது. ஓகே 3,20,000 வரும்போது மோஸ்ட்லி எல்லா கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து வித்துருங்கன்னு தான் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே ஸோ சில பேர் 320 பண்ணியிருப்பாங்க, சில பேர் 380 கூட பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆல்மோஸ்ட் 4,20,000 வரைக்கும் போயிருக்கு. ஓகே 320 எனக்கு காஸ்ட்லியாக தோணுச்சு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் அட்வைஸ் பண்ணோம் ப்ளீஸ் கம் அவுட். ஓகே ஓகே ஸோ ஸ்லோலி நிறைய பேர் வந்து வெளியே வந்தாங்க. ஒரு 4 lakhs வரைக்கும், ஒரு 320லேருந்து 4 lakhs வரைக்கும் வெளியே வந்துட்டோம். 420 கூட போய் அந்த டைம் சில பேர் நினச்சாங்க என்னடா இவ்வளோ மேலே போயிடுச்சா, ரைட் 320 போனவங்க 420 பார்த்தா, ஆனால் இப்போ வந்து 220 இருக்கு, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு வந்து அது காஸ்ட்லின்னு தோணுது. வைன் நான் சொல்ல மாட்டேன், அது வந்து ஏன் ட்ரேட் சீக்ரெட். ஆனால் எனக்கு வந்து இன்னைக்கும் காஸ்ட்லியாக தோணுது. நான் வாங்கவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஓகே எல்லா அசெட்டுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கு. ரோட்ல குப்பை போறக்கிறவங்க கூட எதுக்கு எடுத்துட்டு போறான், அதுக்கும் வேல்யூ இருக்கு, கண்டிப்பா, ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா எந்த ரேட்டுன்னு எனக்கு இப்போ சொல்ல முடியாது, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு அதில். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே வந்தா மேபி ரீஎன்ட்ரி பாயிண்ட் வரும். ஸோ அப்போ வந்து நாங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ரைட் நவ் எனக்கு வந்து காஸ்ட்லியாக தோணுது. ஓகே சார். இன்னும் அப்போ வந்து சில்வர் டவுன்ஃபால் ஆகுன்றீங்களா? டவுன்ஃபால் ஆகும்னு சொல்லல, ஓகே காஸ்ட்லியாக தோணுதுன்னு சொல்றேன். நாட் நெசசரி. ஓகே ஸோ இன்னைக்கு வந்து ரேட் வந்து அதிகம் ஃபீல் பண்ணுறேன். அந்த ரேட் வந்து அதிகம் வந்து 2 விஷயத்துல சரியாகலாம். ஒன்று கீழே போகலாம், ஆர் இங்கே இருக்கலாம் 1 year. ஓகே ரைட்டா 1 year இங்கே இருந்தால் கூட மேபி அது சீப்பாக மாறலாம் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஏன்னா டைம் பீரியட் கூட இருக்குல்ல. இல்ல இப்போ கோல்டு கூட வந்து ஏறும் இறங்கும். பட் அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபிசிக்கலாக இருக்கும்போது ட்ரெடிஷ்னலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி சேவிங்ஸ்னா பாண்ட்ஸ் வச்சுக்கலாம். பட் சில்வர் வந்து நமக்கு ஏறுறதோ இல்லையோ அது நம்மக்கிட்ட இருக்கிறது சேஃபான ஒரு விஷயம் தானே. ஏன்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாக மாறுது அப்படின்றப்போ அதில் நான் சேவ் பண்ணுறது ஸ்மார்ட் மூவ் தானே. ஸோ இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாக மாறுதுன்னு தான் இது வந்து 4,20,000 வரைக்கும் போனது. ஓகே ஏன்னா ரொம்ப ஹைப் உள்ள வந்துச்சு. ஆனால் 3,20,000 அப்புறமா வந்து இது வந்து ஓவர் ஹைப்புன்னு எனக்கு ஃபீலிங் இருந்தது. அதனால தான் வெளியே வர சொன்னோம். ஓகே ஸோ இண்டஸ்ட்ரியல் பேசிக் எக்கனாமிக்ஸ் நம்ம மேபி ஒரு 11th ஸ்டாண்டர்ட்ல படிப்போம். இது ஆல்டர்னேட் ப்ராடக்ட்னு சொல்லி இன்னைக்கு வந்து இப்போ ஓகே நம்ம வந்து நான் நான்வெஜ் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க, சிக்கன் பிரியாணி. சிக்கன் ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு, என்ன பண்ணுவாங்க, சோயாபீன் பிரியாணி போடுவாங்கல்ல, ஒரு ஜாக் ஃப்ரூட் பிரியாணி போடுவாங்க, ரைட்டா. இதுக்கு சிக்கன் இல்லை ஆக்சுவலாக, ஏன்னா ஆல்டர்னேட் சீப்பர் சோர்ஸ், ரைட். அதே வந்து வெங்காயம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க, ரைட். தக்காளி காஸ்ட்லியாக இருக்குன்னா மேபி யூல் யூஸ் புளி வந்து யூஸ் பண்ணுவீங்க அது டேஸ்ட்டுக்காக. ஸோ ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் எப்பவுமே இருக்கும். ஸோ சில்வர் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டாக யூஸ் ஆகுது. ரொம்ப ரேட் ஏறிச்சுன்னா அதுக்கும் ஆல்டர்னேட் பார்ப்பீங்கல்ல, ரைட். ஸோ இப்போ வந்து டிவி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்குறீங்க 15,000 ரூபாய்க்கோ 20,000 ரூபாய்க்கோ ஒரு நார்மல் டிவி வாங்குறீங்கன்னா உள்ள வந்து சில்வரில் சோல்டரிங் பண்ணியிருப்பாங்க. மேபி 50,000, 60,000, 70,000 சில்வர் இருக்கும்போது சில்வரில் சோல்டரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 lakhs இருக்கும்போது அதே சில்வர் யூஸ் பண்ணுவாங்களா? அண்ட் உங்களுக்கு அந்த 15,000 ரூபாயோ 20,000 ரூபாயில டிவியில் விற்பாங்களா திரும்பி இவ்வளோ காஸ்ட்லி சில்வர் யூஸ் பண்ணி? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஆல்டர்னேட் சோர்ஸ் பார்ப்பாங்கல்ல, ஆட்டோமேட்டிக்காக சில்வர் கீழே வந்துச்சு. ஓகே சூப்பர் சார். ஸோ அதான் சொல்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, எல்லாமே சொல்ல முடியாது, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து எனக்கு சில்வர் காஸ்ட்லியாக தோணுது. ஓகே எப்பயாவது சீப்பாக தோணும் டெஃபினட்டாக. ஸோ நாங்கள் ரீஎன்ட்ரி கூட பண்ணுவோம். ஓகே இப்போ பண்ணல, ரைட் நவ் பண்ணல. ஓகே சார். இந்த டைம் அப்படின்றது கோல்ட் ஆர் சில்வருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சேவிங்ஸ்க்கு பெட்டர் ஆர் நாட் பெட்டர்? கோல்டு ஓகே, ஸ்டாகர்ட் மேனரில் ஸ்மால் குவான்டிட்டிஸ். சில்வர் நோ. ஓகே இப்போ என்கிட்ட 1 lakh இருக்குது அப்படின்னா அதை நான் வந்து சில்வர் ஆர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரா, இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நான் வந்து டெபாசிட் பண்ணுறது ஓகேவா, இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெயிட் பண்ணுறது ரெடி? நான் சொன்ன மாதிரி 5-7 years இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கண்ணு மூடி வந்துடும். 1 lakh வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடலாம். 5-7 years கொடுக்க முடியும்னா 5 to 7 years. ஓகே பெஸ்ட் கேஸ் 5 years, worst கேஸ் 7 years கொடுக்கறதுக்கு ரெடினா
இல்லை சார் அதுக்கு முன்னாடி நான் பார்க்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், வெளியே வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி, இந்த பணம் வந்து எனக்கு வேணாம், கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஓகே. அந்த டைம் பீரியட் இருந்தால். சரி எனக்கு 1 இயரில் எனக்கு ஏதோ காலேஜ் ஃபீஸ் கட்டணும் ஆர் சம் அதர் பர்பஸ் இருக்குது, அப்போ எப்படி பெட்டர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே தேங்க்ஸ்.